நாட்டு தந்தை என்று கருதப்பட்டவர். அப்படிப்பட்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையே மதவெறிக்காக பலியாகி, மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நல்ல உதாரணமாக இந்திய நாட்டினுடைய உயிர் தியாகியாக வழிகாட்டியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவருடைய பெயரை அகற்றியது மட்டுமே மிகப்பெரிய வஞ்சனை அல்ல நண்பர்களே. அதைவிட மிக முக்கியம், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு இந்த ஆட்சியிலே என்ன அனுதாபம் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்றால், இது ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, அதானிகளுக்கு ஆட்சி, அம்பானிகளுக்கு ஆட்சி, முதலாளித்துவ ஆட்சி என்பதற்கு இந்த திட்டம் ஒரு திட்டமே போதும். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், இங்கே காந்தியார் மேல் இருக்கிற அவருடைய வன்மம், அந்த கோபம், மதச்சார்பற்ற ஒரு தன்மையை அவர் வலியுறுத்தினார்கள். அதற்கு முன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறார். இந்த தகவல் பல பேருக்கு தெரிய வேண்டும். வெறும் அவருடைய பெயர் அகற்றியார் என்றால், ஆர்எஸ்எஸ் இன்னமும் வன்மத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திலே ஏன் காந்தியை அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடாது, ஏன் மகாத்மா காந்திக்கு இடமில்லை என்பதுடைய நோக்கம் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லுகிற போது வேறு எவரும் சொல்லாத ஒரு கருத்தை, ஒரு ஆழமான கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய டைரியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொந்த டைரி எழுதுவார்கள், குறிப்புகள். அந்த டைரியிலே இதுவரையிலே மற்றவர்களுக்கு, செய்தியாளர்களுக்கு கூட இது தெரியாத ஒன்று. அவருடைய டைரியிலே, பெரியார் தனது நாட்குறிப்பு டைரியிலே குறித்து வைத்துள்ள செய்தி இது. பெரியார் எழுதியிருக்கிறார், ஆதாரத்தோடு ஆதாரம் வைத்திருக்கிறோம். இந்தியா, கவனியுங்கள், இந்தியா சுதந்திரம் பெற்றது 15 ஆகஸ்ட் 1947. ஆனால் காந்தியார் கொல்லப்பட்டது, அவருடைய எழுத்திலே, காந்தியார் கொல்லப்பட்டது 30/1/1948. அதாவது சுதந்திரம் பெற்ற 165ஆம் நாளில் அவர் கொல்லப்பட்டார். இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னது காந்தி 7/12/1947. அந்த 7/12/47 அவர்கள், காந்தியார் அவர்கள் சொன்னார், இந்த நாடு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும், அரசியலிலே மதத்தை கலக்கக்கூடாது. இதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்சேக்களை உருவாக்கி கோட்சேக்களுக்கு பயிற்சி கொடுத்தார் என்பதை குறிப்பாக சொல்லி அதை வைத்தார்கள். கொல்லப்பட்டார். காந்தி இந்தியாவின் சுதந்திரம் பெற்றவுடனே பார்ப்பன நடத்தையை பார்த்து அவர் சுயமரியாதைக்காரராகிவிட்டார். அவர் கொல்லப்படாவிட்டால் இந்தியா சுயமரியாதை கொள்கை உள்ள சமதர்ம நாடாக ஆகிவிடும் என்று பயந்தே அவர்கள் கொன்றார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே அவர்கள் பச்சையாக தன் மனதிலே பட்டதை யாருக்காகவும் தயங்காது அவர் சொல்லக்கூடுகிறார். இந்த செய்தி இன்னமும் அன்றைக்கு காந்தியாரை ஆர்எஸ்எஸிடம் பயிற்சி பெற்ற கோட்சே மிக முக்கியமாக அதை பயன்படுத்தி கொண்டார் என்பது மட்டுமல்ல, அவரை மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த வன்மத்தை ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி அரசு கட்சி அதை அது தயங்கவில்லை, மறைக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.